5 ஆண்டுகள்ல இந்த கூட்டணியில் என்ன பிரச்சனை வருது? நாங்க 2014 இருந்து இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ஒருத்தர் கூட வெளியில போற, குறிப்பாக வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர எத்தனிக்கிறார்கள். ஏன் எத்தனிக்கிறார்கள்னா credible leadership, பிலீவபிள் லீடர்ஷிப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப காங்கிரஸ்ல என்ன நடந்தது, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடந்தது, கடைசியா எப்படி அவங்களை தக்க வச்சாங்க அப்படின்னா அது ஏன் நடக்குது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிரெடிபிள் லீடர், ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னா காங்கிரஸே இவ்வளவு நாள் இல்லாம 4 ஆண்டுகள் இல்லாம இந்த 5வது ஆண்டுல எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்ற முழக்கத்தை ஏன் வைக்கணும்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய தேர்தல் நேரங்கள்ல அவங்களுடைய அபிலாஷையை நாங்க எந்த இடத்துலயும் நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்பது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியத்தில் கூட்டாட்சி. அதுல எந்த நோ காம்ப்ரமைஸ். தலைவர் அதுதான் சொன்னாங்க. அதுக்காக நான் கோச்சுக்கிட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற, நீங்க ஒவ்வொரு அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும். வேணுகோபால் என்ன சொன்னாரு? நான் ஏதாவது சொன்னேனா? ராகுல் காந்தி ஏதாவது சொன்னாரா? மல்லிகார்ஜுன கார்கே ஏதாவது? எதுவுமே சொல்லல. யாரோ பேசுறது நீங்க ஏன் கன்சர்ன் பண்றீங்க? தலைமை பேசி முடிவெடுக்கும். தலைமை 2 பேர் பேசுறாங்க. சீட் ஷேரிங் எண்ணிக்கையோட நாங்க அறிவிச்சிட்டோம். எந்த கூட்டணி முன்னாடி இருக்கு?